உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாளின் பெருவிழா. நேற்று துவங்கினோம் திருப்பாவை பயணத்தை. இன்று அடுத்த நாள் இரண்டாவது பாசுரத்தோடு திரும்பவும் தொடர்கிறோம் பயணத்தை. இன்னையிலிருந்து நம்ம திருப்பாவையும் பார்க்க போகிறோம், நாச்சியார் திருமொழியையும் பார்க்க போகிறோம். இரண்டையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஏன் பார்க்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பாவை என்பது மார்கழி உற்சவம் என்று சொல்லலாம், நாச்சியார் திருமொழி என்பது தை உற்சவம் என்று சொல்லலாம். ஆண்டாளுக்கு தன்னுடைய தோழிகளோடு நோன்பிருக்க உதவுவது அந்த திருப்பாவை. அந்த தோழிகள் எல்லோரும் சேர்ந்து அவளோடு வருகிறார்கள், பயணிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு கொஞ்ச நாட்களிலேயே, சிறிது காலத்திலேயே அவர்கள் விலகி விடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம். அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கு அல்லது கண்ணனை நோக்கி செல்வதற்கான அந்த முழுமையான மனது இல்லாமல் விலகி விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படியாக திருப்பாவை என்பது ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோடு செய்கின்ற பயணம். நாச்சியார் திருமொழி எதை சொல்லுது? மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் என்று உறுதிபட சொல்கிறாள் ஆண்டாள். அந்த உறுதிப்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவது, அல்லது அந்த உறுதிப்பாட்டிற்கு ஆண்டாள் என்ன மாதிரியெல்லாம் அவள் மட்டும் தனியலாக பல கிரிசைகள் செய்கிறாள், அதைத்தான் சொல்கிறது அந்த நாச்சியார் திருமொழி. இந்த திருப்பாவை என்பது கூட்டமாக சேர்ந்து செய்கின்ற ஒரு செயல். நாச்சியார் திருமொழி என்பது அவள் மட்டுமே, அவளோடு, அவளுடைய இலக்கோடு, அவளுடைய கிழக்கோடு, அவளுடைய கண்ணன் சிந்தனையோடு, அவளுடைய வாழ்வியல் சிந்தனையோடு ஒற்றை பனைமரமாக, ஒற்றை மேகமாக ஆண்டாள் நகர்கிறாள். ஏனென்றால் யார் கூட வந்தாலும் பரவாயில்லை, யார் உடன் பயணித்தாலும் பரவாயில்லை, யார் உடன் பயணிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நவீன மொழியில் சொல்லித் தருகின்ற ஒரு பாடலை, ஒரு திருவாய் மொழியை, ஒரு திருமொழியை ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு கொடுத்து விட்டார். அதை தவிர ஆண்டாள் எதையெல்லாம் ஆண்டாள் என்றால், மனிதர்களை ஆண்டாள், ஆண்டவனை ஆண்டாள். தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய சமூகத்தில், அந்த காலத்தில் மௌனமாக இருந்த பெண்களோடு சேர்ந்து அவளும் கூட்டத்தில் ஒன்றாக இல்லை, தன்னுடைய தனித்த குரலை எழுப்பி இருக்கிறாள், தன்னுடைய வேட்கையை சொல்லி இருக்கிறாள், தன்னுடைய காதலை சொல்லி இருக்கிறாள் என்கின்ற புரிதலோடு நாம் இந்த 2 நூல்களையும் அணுக வேண்டும். அதில் பக்தியும் இருக்கிறது, அதை தாண்டி மனிதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியும் இருக்கிறது. அதைத்தான் இந்த காலத்து நோக்கில், இந்த 21ஆம் நூற்றாண்டு நோக்கில் நாம் பார்க்க வேண்டும். வெறும் பக்தி இலக்கியமாக மட்டுமே பார்த்தால் ஆண்டாள் அந்த வயதில் பெரியவர்களோடு மட்டுமே தேங்கி நின்று விடுவாள். இந்த காலத்து இளைஞர்கள், இனிமேல் வரப்போகின்ற இளைஞர்கள், அவர்களுக்குமான பாடலாக அவள் அமைய வேண்டும் என்றால் அவள் வாழ்வியலாக எப்படி பார்க்கிறாள், முன்னேற்றமாக எப்படி பார்க்கிறாள், இலக்கை நோக்கி எப்படி பார்க்கிறாள் என்கின்ற புதிய சிந்தனையை, புதிய வெளிச்சத்தை, புதிய சித்தாந்தத்தை இந்த 2 நூல்களிலும் நாம் செலுத்தியாக வேண்டும். திருப்பாவை 2ஆம் பாசுரம் இன்றைக்கு முதலில். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பார்க்கடல் என்பது கற்பனையில் இருப்பது என்று நாம் வைத்துக் கொண்டாலும் கூட அது எங்கே இருக்கிறது என்று தெரியாது, எப்படி இருக்கிறது என்று தெரியாது என்றால் அதுதான் ஆண்டாள் சொல்கின்ற இலக்கு, அதுதான் ஆண்டாள் சொல்கின்ற லட்சியம். ஏதோ ஒன்றை நோக்கி நாம் நகரவிருக்கிறோம், அந்த ஏதோ ஒன்று எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த பார்க்கடலுள் துயின்ற பரமன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அங்கே அமைதியாக, சந்தோஷமாக பரமன் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அதை நோக்கி நான் நகர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறையை ஆண்டாள் சொல்லி தருகிறார். அந்த வழிமுறையாக அவள் சொல்வது என்ன தெரியுமா? மனசை எப்படி கட்டுப்படுத்துவது, வயிற்றை எப்படி கட்டுப்படுத்துவது. ஏனென்றால் இந்த 5 புலன்களுக்கே நாம் அடிமையாக இருந்து விட்டால் இலக்கை நோக்கிய பயணம் என்பது சுணங்கிவிடும். எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா அதில் இருக்கின்ற கொழுப்பு சத்துகள் எல்லாம் உடலுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துடும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி ஒரு சுறுசுறுவென்று ஓடுவதற்கு வயிற்றில் எப்போதும் கொஞ்சம் பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர வயிறார பசி தீர்ந்து விட்டால் அந்த ஓட வேண்டும் என்கின்ற வேட்கை இருக்காது என்பதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். அதன் மூலமாக ஐம்புலன்களில் நாக்கை அடக்குகின்ற அந்த நிலை முக்கியம். சரி, வயிற்று அடக்கியாச்சு. அடுத்தது அலங்காரங்கள் மீது இருக்கின்ற அந்த ஆர்வம். அலங்காரங்கள் என்பது வெறுமே உடலுக்கு செய்பவை தானே தவிர வாழ்க்கைக்கோ உயிருக்கோ செய்பவை அல்ல. வெறும் அலங்காரங்களோடு மட்டுமே இருந்து வெற்று உடம்பாக, அறிவில்லாத உடம்பாக, இலக்கில்லாத வெற்றியில்லாத உடம்பாக இருந்து விட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அலங்காரத்தால் யாரும் மதிப்பளிக்கப் போவதில்லை. எனவே வெற்று அலங்காரங்கள் வெற்றி அலங்காரங்களாக மாற வேண்டும் என்பதையும் ஆண்டாள் சொல்லித் தருகிறார். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்றால் அந்த வெற்றி இலக்கை அடையும் வரைக்கும் நான் இதிலிருந்தெல்லாம் என்னை மீட்டெடுப்பேன், இதிலிருந்தெல்லாம் என்னை நகர்த்தி வைப்பேன். இவை என்னுடைய வாழ்க்கையில் எப்போது இடம்பெறும் என்றால் வெற்றி அடைந்த பின்புதான் இடம்பெறும் என்ற ஒரு வேட்கையை நமக்குள் விதித்து கொள்ள வேண்டும் என்று மிக அற்புதமாக எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சுய முன்னேற்ற கருத்துக்களை, கிரிசைகளை நமக்கு ஆண்டாள் சொல்லித் தருகிறார். அடுத்து என்ன சொல்லித்தரா பாருங்க. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். செய்யாதன செய்யோம். இலக்கை நோக்கி நடக்கணும் அப்படின்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போகணும் அப்படின்னா பக்கத்துல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தா அந்த வேகம் தடைப்பட்டுரும்ல. அதனால செய்யாததை செய்யக்கூடாது, ஒரே மூச்சில் ஓடி தீர்க்க வேண்டும். தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறா. அவங்க இப்படியாக்கும் இவங்க அப்படியாக்கும் அப்படின்ற கதையெல்லாம் தேவையில்லை. மற்றவர்களை பற்றி கதை பேசாதீர்கள். அவர்கள் இல்லாத போது அவர்களை பற்றி பேசாதீர்கள், தேவையே இல்லை. அப்படியான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நகர்த்தி வையுங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி கொள்வதற்கு அல்லது நம்முடைய இலக்கை அடைவதற்கு கண்ணன் என்கின்ற அந்த படிமம், அந்த இலக்கு என்கின்ற படிமத்தை அடைவதற்கு உடல் சுகத்தை நீக்க வேண்டும், மன சுகத்தை நீக்க வேண்டும், உடல் அலங்காரத்தை நீக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி பேசுவதை நீக்க வேண்டும். சேனம் கட்டியதை போல் ஒரே திசையில் நகர்ந்தால்தான், ஒரே திசையில் ஓடினால்தான் கண்ணனை அடைய முடியும், கண்ணன் என்கின்ற அடையாளத்தில் இருக்கின்ற வெற்றியையும் அடைய முடியும் என்று நம்முடைய ஆண்டாள் நமக்கான பாடத்தை தருகிறார். இதே மாதிரி ஒரு பாடத்தை நாச்சியார் திருமொழியிலும் கொடுக்கிறார். அதை பார்க்கலாமா? நாச்சியார் திருமொழியில் முதல் பாடலே எப்படி நாம் நம்முடைய கிரிசையை செய்வது, அந்த இலக்கை நோக்கி எப்படி நகர்வது என்கின்ற பாடத்தை தான் இதில் தனியலாக செய்கிறாள். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பாவையில் கூட்டமாக தோழிமாரோடு சேர்ந்து செய்த ஆண்டாள் இங்கே அவர்கள் பின்வாங்கிவிட ஆண்டாள் மட்டும் பயணத்தை தொடர்கிறாள். அந்த நாச்சியார் திருமொழியின் முதல் பாடல் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணற்கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவா உய்யுமாங்கொல்லோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க் என்னை விதிக்கிற்றியே. அந்த தை மாதம் முழுதும் ஆண்டாள் என்ன செய்கிறா அப்படிங்கிறத சொல்கிறா. மார்கழி மாதம் முழுதும் நோன்பு நோற்றாள். அது முடிந்த பின்பு அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. மார்கழி நோன்பு நோற்ற பின்பும் கூட கண்ணன் கிருபை, கண்ணன் கருணை எனக்கு கிடைக்கலையே, அப்படின்னா என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்து அதற்காக காமனை தூது அனுப்புகிறாள். ஆண்டாள், கண்ணன், காமன், இப்படியாக முக்கூட்டில் இந்த நாச்சியார் திருமொழி அமைகிறது. ஏன்னா எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கு நடுவே ஒரு கேட்டலிஸ்ட் என்று சொல்வோம் இல்லையா, அப்படி ஒரு செயலை ஊக்குவிக்கின்ற ஒரு சக்தி தேவை. அப்படியாக தனக்கான மென்டாராக, தனக்கான கைடாக, தனக்கான ஃபிலாசபராக காமதேவனை ஆண்டாள் துணைக்கு சேர்த்து கொள்கிறார். அந்த காமதேவனிடம் அவள் பல விஷயங்களை சொல்கிறார். உனக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதுக்காக நீ எனக்கு என்ன பண்ணணும், என்னுடைய மனதில் இருக்கின்ற கண்ணனிடம், என்னுடைய மனதில் இருக்கின்ற நாராயணனிடம் என்னை பற்றி சொல், என்னை பற்றி எடுத்து சொல் அப்படின்ட்டு இந்த பாடலில் பட்டியல் கொடுக்கிறார். காமதேவனுக்காக ஆண்டாள் என்னெல்லாம் செஞ்சா அப்படின்னு அதையெல்லாம் பாருங்களேன். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு, தையொரு திங்கள் தை மாதம் முழுக்க தரை விளக்கின, தரையை சுத்தம் செய்து தன் மண்டலமிட்டு அப்படின்னா கோலம் எல்லாம் போட்டு அப்படின்னாச்சு. தை மாதம் முழுக்க இந்த வேலையை பண்ணுறாளாம். மாசி முன்னாள் ஐய நுண் மணற்கொண்டு தெருவணிந்து, மாசியில் முதல் 15 நாளுக்கும் தெருவெல்லாம் சுத்தம் செய்து நுண் மணற்கொண்டு தெருவணிந்துன்னா தெரு முழுக்க அடைச்ச மாதிரி கோலம் போட்டு அப்படின்னாச்சு. தை மாதம் முழுக்க, அப்புறம் மாசி மாதம் முழுக்க இதெல்லாம் பண்ணுறாளாம்.
அப்புறம் அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவா, அலங்காரம் செய்து கச்சு அனங்க தேவானா அது ரொம்ப முக்கியம். அங்க தேவா என்பதல்ல, அனங்க தேவா. ஏனென்றால் மன்மதனை சிவபெருமான் முக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார் என்பது ஒரு புராணம். அப்படி முக்கண்ணை எரித்து மன்மதனை சாம்பலாக்கியவுடன் ரதி மன்மதனின் மனைவி போய் சிவபெருமானிடம் சாப விமோசனம் கேட்க சிவபெருமான் சொல்லியிருக்காரு, உன் கண்ணுக்கு மட்டும் மன்மதன் உருவமாக தெரிவார், மற்றவர்களுக்கெல்லாம் அவர் அருவமாகத்தான் இருப்பார் என்று. அதனால்தான் ஆண்டாள் சொல்கிறார் அனங்க தேவா, அங்கம் இல்லாதவன் என்பதாக அனங்க தேவா என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உருவமில்லாத ஒரு காட்சி இல்லாத உருவமில்லாத ஒரு உருவம் எது என்றால் நம் மனசுக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு அல்லது அந்த எழுச்சி. நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற எழுச்சிக்கு நீங்கள் உருவம் கொடுக்க முடியுமா? அது உருவம் இல்லாதது தானே, மனசால் உணரக்கூடியது தானே. அதைத்தான் மன்மதனாக ஆண்டாள் சொல்கிறார். அனங்க தேவா என்றால் உருவம் இல்லாத தேவனே. அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கின்ற அந்த எழுச்சி நம்மை இன்னமும் ஓடு என்று உத்வேகம் கொடுக்கின்ற அந்த உணர்வு, அந்த எழுச்சியைத்தான் மன்மதன் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அவனிடம் வேண்டுகிறாள் என்னவாக, உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. தழல் உமிழ் சக்கரக்கைனா அந்த உமிழ்கின்ற நெருப்பை கொண்டிருக்கின்ற சக்கரத்தை தன்னுடைய கையில் சுமந்திருக்கின்ற அந்த வேங்கடவன், திருமாலின் கையில் இருக்கின்ற சக்கரமாக அந்த சக்கரத்தை சொல்கிறாள். அந்த சக்கரத்தோடு இருக்கின்ற வேங்கடவனோடு என்னை இணைத்து விடு. அப்படின்னா அந்த நெருப்பை உமிழ்கின்ற சக்கரம் என்பது எதுவாக இருக்க முடியும்? நாம் பெறுகின்ற வெற்றியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த சக்கரம், அந்த புகழ் என்கின்ற சக்கரம், சாதனை என்கின்ற சக்கரத்தை அடைவதற்கு முன்னால் நாம் நெருப்பாக நம்முடைய உணர்வுகளை எல்லாம் எரித்து திரும்ப திரும்ப முயற்சி என்கின்ற அந்த ஒற்றை இலக்கோடு அந்த ஒற்றை உணர்வை மட்டுமே சுமந்திருப்போம். அதனால் அந்த சக்கரம், வெற்றி சக்கரத்தோடு என்னை இணைத்து விடு என்பதாக காமனையும் அவனுடைய தம்பி சாமனையும் சேர்த்தே வேண்டுகிறாள் ஆண்டாள். இன்றிலிருந்து இலக்கை பற்றி கொள்வோம், கிழக்கை தேடுவோம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.